படையப்பா படம் ரிலீஸ் ஆகுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் பயங்கரமான ஒரு ஹீரோ, சூப்பர் ஹீரோ. குண்டங்களை அடிப்பார், போதைப்பொருளை ஒழிப்பார், கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை வீழ்த்திடுவார், ஏரோப்ளேனில் ஒரே காலில் நிப்பாட்டுவார். இப்படி பயங்கரமாக இன்னும் விதம்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் அவர். இந்த படத்தில் என்ன பண்ணாருன்னா ஒரு பெண்ணோட தான் ஃபுல்லாக அவருடைய முழு சக்திக்கு, சூப்பர் ஸ்டார்ஸ் அந்த சக்திக்கு ஏற்ப ஒரு பெண்ணோட தான் போராடுறாரு. கடைசி வரைக்கும் அவங்களோட தான் மெயின் வில்லனே அந்த லேடி தான். அப்படி ஒரு படம் இது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். என்ன இதில் அப்படின்னா தமிழ் சினிமாவினுடைய நீண்ட நெடிய வரலாற்றில் ஆண்கள் பெண்களை குறிப்பாக இந்த திமிர் படித்த அறிவுள்ள இந்த மாதிரி உள்ள பெண்களை அடக்கிறதான் தமிழ் சினிமாவோட நீண்ட நெடிய பாரம்பரியம். பட்டிக்காடா பட்டணமா, அப்புறம் எம்ஜிஆர் நிறைய படங்கள், விஜயகாந்த் படம், கமலஹாசனோட சகலாகலா வல்லவன், ரஜினிகாந்தோட படங்கள், இப்படி நிறைய படங்கள் இருக்குதுல்ல. அந்த வகையில் இந்த படம் ஒரு பெரிய ஆணாதிக்க மனநிலையை சித்தரிக்குது. இதில் என்ன ஒரு சோகம் அப்படின்னா, இந்த படம் வெற்றி படம் அப்படிங்கிறது சமூகத்தினுடைய மனநிலையை காட்டுது. அவங்களும் இந்த ஆணாதிக்க மனநிலையை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கிறதான் அந்த படத்தோட ஒரு ஹைலைட்.